இது பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் உள்ள நகரு நுணுக்கு காட்டி. இதில் வேணியல் அளவு திட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இதன் பொதுவான இழிவெண்ணிக்கையாக 0.01 மில்லிமீட்டர் காணப்படும். நுணுக்கு காட்டியின் ஊடாக அளவீட்டு பொருட்கள் அவதானிக்கப்படும். மயிர்த்துளை குழாயின் உள்விட்டம், இறப்பர் குழாயின் உள்விட்டம், வெளிவிட்டம், உண்மையான தோற்ற ஆழம், சவட்கார குமிழி விட்டம் போன்ற அளவீடுகளை எடுப்பதற்கு பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது. இங்கு நாங்கள் கருவியில் உள்ள பகுதிகள் என்ன, அவைகள் எவ்வாறு தொழிற்படுகின்றன, எவ்வாறு அளவீடுகள் எடுக்க பயன்படுத்தப்படுகின்றன என்ற அடிப்படை விடயங்கள் தான் ஆராயப்போம். நகரும் நுணுக்கு காட்டியின் நிலைக்குத்து பிரதான அளவிடையில் நகரக்கூடியவாறு ஒரு நிலைக்குத்து வேணியர் அளவிடை இருக்கும். அதே போன்று கிடையாக உள்ள பிரதான அளவிடையிலே கிடையாக நகரக்கூடியவாறு கிடையாக நகரக்கூடியவாறு ஒரு வேணியர் அளவிடை இருக்கும். ஆதலால் நுணுக்கு காட்டியை ஒன்றில் நிலைக்குத்தாக அல்லது கிடையாக நகர்த்தக்கூடியவாறு இருக்கும். இதில் இது உறுப்பிருக்கும் வில்லை என்று சொல்கிறது. இதில் உள்ள இந்த திருகினை பூட்டுவதன் மூலம், இந்த திருகினை உருட்டி பூட்டுவதன் மூலம் கிடை வேணியர் அளவிடை பூட்டப்படும் அல்லது நிறுத்தப்படும். அதனால் நாங்கள் கிடையாக நகர்த்த முடியாது போகும். இதில் நகரும் நுணுக்கு காட்டியில் உள்ள இந்த திருகினை பூட்டுவதன் மூலம் கிடை வேணியர் அளவிடை பூட்டப்படும் அல்லது நிறுத்தப்படும். கிடையாக எங்களால் கைகளால் நகர்த்த முடியாது போகும். கிடை அளவிடையை பூட்டுவதற்கு ஒரு திருகு இருப்பது போல நிலைக்குத்து வேணியர் அளவிடையை பூட்டுவதற்கு இங்கால் பக்கம் ஒரு திருகு இருக்கும். இந்த திருகை நீங்கள் பூட்டுவதால் நிலைக்குத்தா மேலே அல்லது கீழே கையால் நகர்த்த முடியாது போகும். இந்த பூட்டை உருட்டி தளர்த்துவதால் மேலே அல்லது கீழே நகர்த்தக்கூடியவாறு இருக்கும். நகர் நுணுக்கு காட்டியில் இதை பீடம் என அழைப்பது. பேரங்கள் அதன் கீழ்ப்பகுதியில் உள்ள 3 கால்களால் தாங்கப்பட்டிருக்கும். 3 கால்களால் தாங்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு கால் நிலையாக இருக்கும். ஏனைய 2 கால்களையும் உருட்டி திருப்பக்கூடியவாறு இருக்கும். ஆரம்பத்தில் நாங்கள் மட்டமாக்குவதற்கு
கிடை நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த இரண்டு நகரக்கூடிய திருகு கால்களையும் உருட்டி மேடையை மட்டமாக்குவோம். மட்டமாக்குவதற்கு இதில் ஒரு நீர் மட்டம் இருக்கும். வளமையாக இருப்பது எங்களது இந்த நுணுக்கு காட்டியில் இருக்கவில்லை. இதில் ஒரு நீர் மட்டம் இருக்கும். அதன் வழிக்குமிழ் நடுவில் வரக்கூடியவாறு இந்த கால்களை உருட்டி சுப்பம் செய்கிறார். இந்த திருகினை நுணுக்கு காட்டியை திருப்பும் நெம்பு என அழைப்பது. இதன் மூலம் நுணுக்கு காட்டியினை ஒன்றில் நிலைக்குத்தாக நிலை நிறுத்துவதற்கும் அல்லது கிடையாக நிலை நிறுத்துவதற்கும் உதவும். நுணுக்கு காட்டியை கிடையாக அல்லது நிலைக்குத்தாக நிலை நிறுத்துவதற்கு இதை தளர்த்தினால் திருப்பக்கூடியவாறு இருக்கும். இதை பூட்டினால் திருப்ப முடியாதவாறு இருக்கும். இதனை நாங்கள் நிலைக்குத்து நுண் செப்பல் செய்கை குமிழ் என்று சொல்வது. நிலைக்குத்து நுண் செப்பம் செய்கை குமிழ் என்பது நுண்மையாக நுணுக்கு காட்டியை நகர்த்துவதற்கு பயன்படுத்தப்படும். இந்த திருகு இறுக்கமாக இருக்கையில்தான், இந்த திருகு பூட்டப்பட்டு இருக்கையில்தான் இது தொழிற்படும். இந்த திருகு பூட்டப்பட்டு இருக்கையில் தான் இது தொழிற்படும். இதை பூட்டியிருந்தால் கையால் மேலே கீழே நகர்த்த முடியாது. ஆனால் இந்த குமிழால் நுண்மையாக மேலே அல்லது கீழே நகர்த்தலாம். இதனை நுணுக்கு காட்டியை கிடையாக நுண் செப்பம் செய்கை குமிழ் என அழைப்பது. இதனை உருட்டுவதன் மூலம் நுணுக்கு காட்டியை நுண்மையாக கிடையாக நகர்த்தக்கூடியவாறு இருக்கும். இந்த திருகு பூட்டப்பட்டு இருக்கையில் தான் இது தொழிற்படும். இந்த பூட்டு திறந்திருக்கும் நிலையில் இந்த குமிழ் தொழிற்படாது. இது பூட்டப்பட்டு இருக்கையில் கையால் கிடையாக நகர்த்த முடியாது. ஆனால் கிடை நுண் செப்பம் செய்கை குமிழால் நகர்த்தக்கூடியவாறு இருக்கும். இதை நாங்கள் நுணுக்கு காட்டி என அழைப்போம். நுணுக்கு ஹாட்டி என்று அழைப்போம். அதில் முன்னுக்குள்ளது பொருள் வெள்ளை, குவியப்படுத்தும் குமிழ். இதனை உருட்டுவதன் மூலம் தெளிவான பிம்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். இங்கால பார்வை துண்டு என்ற ஒன்றிருக்கின்றது. பார்வை துண்டு முன் பின்னாக அசைக்கக்கூடியவாறு இருக்கும். பார்வை துண்டு சுப்பம் செய்யப்படுகையில் குறுக்கு கம்பியின் நிலை காட்டப்பட்டுள்ளது. இவ்விடத்தில் குறுக்கு கம்பி இருக்கும். குறுக்கு கம்பி தெளிவாக தெரியும் வகையில் பார்வை துண்டு முன் பின்னாக நகர்த்தப்படும். குறுக்கு கம்பி நிலைக்குத்தா இருக்கும் வகையில் இது உருட்டி பெறப்படும். இதனை நாங்கள் வெளியில் அகற்றி கூட எடுக்கலாம். இது ஒரு உருப்பெருக்கும் வில்லையாக தொழிற்படும். இதன் மூலமாக அளவிடைகளுக்கு அண்மையில் கொண்டு சென்று வாசிப்புகள் பெறப்படலாம்.
வெள்ளை கடதாசியில் குறிக்கப்பட்ட சிறிய சிவப்பு நிற புல்லடி ஒன்று நுணுக்கு காட்டியினூடாக அவதானிக்கப்படுகையில் தோன்றும் விதம் இங்கே காட்டப்படுகின்றது. குழாயும் நுணுக்கு காட்டியும் ஓரச்சாக வைக்கப்பட்டு பார்வை துண்டின் ஊடாக அவதானிக்கும் போது மயிர்துளை குழாய் ஒன்றின் குறுக்குவெட்டு முகத்தோற்றம் நுணுக்கு காட்டியின் ஊடாக அவதானிக்கையில் தென்படும் விதம் இங்கே காட்டப்படுகிறது. இதனை நுண் செப்பம் செய்யும் குமிழ் மூலமாக நகர்த்துகையில் நுண்மையாக எவ்வாறு மாற்றமடைகிறது என்பது காட்டப்படுகின்றது. குத்து நுண் செப்பம் செய்கையின் போது நகரும் விதம் காணப்படுகிறது.